Hi hello viewers, நான் உங்க சக்திவேல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாசம் வந்து நம்ம கார்டன் டூர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாசம் என்னோட டெரஸ் கார்டன்ல எப்படி இருக்குங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நவம்பர் மந்த் வந்து என்ன விதைக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். and இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோ அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பந்தல் போட்டு கொஞ்சம் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக என்னோட கார்டன் டூர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்துக்கு சூப்பராகவே வந்துட்டு இருக்குங்க. நிறையா வந்து பறிச்சுட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கட் பண்ண இந்த சுவடுகள்லாம் இருக்கும் இதில். ஸோ பொன்னாங்கண்ணி கீரை வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு. அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப குளிர்ச்சியும் கூட. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கீரை பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செடி பசலை. ஸோ இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பூ கூட நல்லா பூத்துருக்கு. இது நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் செடி பசலை வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கீரையும் இருக்குது இந்த பேக்கில். அண்ட் அப்படியே போனீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி பதியம் போட்டது 2 செடி. ஸோ இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. நித்தியமல்லி வந்து நித்தியமல்லி பெருசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வச்சுருக்கோம். ஸோ பந்தல் வந்து பந்தல் போட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவும் கூட தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு டார்க் இருந்திருக்காது. இப்போ போக போக தான் நல்லா டார்க் இருந்துகிட்ருக்கு. ஸோ பிளாக் ரோஸும் சூப்பராக வந்துட்டுருக்கு. செடி சூப்பராக இருக்குங்க, ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா புது துளிர்கள்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி எப்சம் சால்ட் வந்து பயன்படுத்துங்க. அதேமாதிரி வந்து இன்னொரு இயற்கை சாறு வந்து ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஊற்றிட்டே வந்தீங்கன்னா செடிக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக வந்து வளர்ந்துட்டுருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனகாமர செடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற தோட்டத்தில் வந்து நிறையாவே காடு மாதிரி முளைச்சிட்ருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடியும் இருக்குங்க கூடயே. அந்த மாடியிலையும் நிறைய பூச்செடிகள் இருக்குது. ஸோ இந்த மாடியில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு கனகாமர செடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அண்ட் என்னோட கீழ் வீட்டு தோட்டத்தில் பார்த்துருந்தீங்க ஆல்ரெடி கனகாமரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். எங்கள் வீட்டில் கனகாமரம் நிறைய வெரைட்டியில் நிறையவே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ். அண்ட் பால்சமும் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. அந்த மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டயாந்தஸ் அணில் ஏதோ வந்து பிச்சு போட்டிருக்கு, நல்லாவே தெரியுது. ஸோ டயாந்தஸும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நந்தியா வெட்டை, ஒத்த செம்பருத்தியும் கீழ்த்தோட்டத்தில் வந்து பெரிய மரமே இருக்குது. டபுள் செம்பருத்தி வந்து அந்த மாடியில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியும் பார்த்தீங்கன்னா இலைய பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு, ஒரு கை அளவுக்கு பெருசாக வந்துருக்கு. ஸோ நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இதில். அண்ட் இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி, அதுக்கப்புறம் கற்பூரவல்லி இல்லை ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, மிளகா செடி அண்டு செடி முருங்கை பிளான்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சோடு தான் வரும். அண்ட் இந்த செடி முருங்கை வந்து வளர்க்குறதுக்கு ஒரு 3 அற்புதமான டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், போய் பாருங்கள். கீரை நிறையா அதில் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கீரை நிறையா உங்களுக்கு வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக காய்ச்சிட்டு இருக்குங்க. இதில் அயன் சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அயன் டிஃபிஷியன்சி யாரெல்லாம் இருக்கும் அவங்களாம் இந்த சுண்டக்காய் நிறைய சாப்பிட்டு வரலாம். விட்டமின்ஸ் நிறையா இருக்குது இந்த சுண்டக்காயில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிளகா செடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி செடி. ஸோ மணத்தக்காளி செடியும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை. அண்ட் இதில் ஒரே ஒரு கேரட் மட்டும் போட்டிருக்கேன். கேரட்டும் நல்லா வந்துட்டுருக்கு, காட்டுறேன். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதம் வந்து எல்லா செடியும் ட்ரை பண்ணலாம். மிளகா மட்டும் கொஞ்சம் வேண்டாம், ஏன்னா வந்து அந்தளவுக்கு வெயில் கிடையாது. வெயில் இல்லாதனால மிளகா அந்தளவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. நாற்று போட்டு எடுத்து வைக்கலாம். பட் மிளகா வந்து பெரிய செடியை இருந்து வைக்கிறது வந்து இப்போதைக்கு வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு டிசம்பர் இல்லை ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி ஓரளவுக்கு டல்லாக தான் இருக்குது. பட் ஆனால் 1-2 காய் காய்ச்சிட்டு தான் இருக்குது. அண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரிசலாங்கண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுலேருந்து எப்படி எண்ணெய் தயாரிக்கிறதுன்றதை நான் கூடிய சீக்கிரம் காட்டுறேன். தென் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 2 செடி முருங்கை பிளான்ட்டு, இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து வெண்டை, கத்திரி. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. சும்மா வந்து கடுகு தூவிட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் நேற்று ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன், டல்லாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இது வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான பிளான் நித்தியமல்லி. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ நித்தியமல்லி வந்து நல்லா படர்ந்து வந்துட்டுருக்கு.
இந்த நித்தியமல்லி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்சுன்றது உங்களுக்கு தெரியும். நித்தியமல்லியில் பூ பூக்கிறதுக்கு 5 டிப்ஸ்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். எவ்வளோ குட்டியான செடி இப்போ எவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்குங்கிறது. ஸோ சூப்பராக வளரக்கூடிய ஒரு செடி தாங்க இது. வந்து நிறைய டிப்ஸ் இதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்ச சங்குப்பூ. ஸோ சங்குப்பூவும் நல்லா இருக்குது. அந்த மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நிறையா செடிக்கு நடுவில் வச்சுருக்கோம், அதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லி, மிளகா செடி, அண்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இதுலேயே வந்து கரிசலாங்கண்ணி இருக்குது, புதினா, அந்த சைடு இருக்கிற புதினா இன்னும் நிறைய வந்துட்டுருக்கு. நித்தியமல்லி, ஸோ நித்தியமல்லி இதுலேயும் ஒன்று போட்டிருக்கோம், வெண்டை. ஸோ அந்த சைடு பார்த்துட்டு வரலாம். வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, காடு மாதிரி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பரங்கி. ஸோ இதுவும் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதினா, சொல்லவே வேணாம், புதினா வந்து சூப்பராக காடு மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் இது ரொம்ப இந்த மழை காலத்துக்கு வந்து நல்லா வைப்ரண்ட்டாக வரக்கூடியது தாங்க. அடிக்கடி நீங்கள் கிள்ளி எடுக்கலாம். புதினா உங்கள் வீட்டில் இருக்குன்னா ஒரு சிம்பிளான டிப்ஸுங்க, நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து இதை அறுவடை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதினா வந்து இன்னும் நல்லா வளரும். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதை அடிக்கடி அறுவடை பண்ணிகிட்டே வாங்க. அண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு ஜூஸ் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு லெமன் ஜூஸ் செய்கிறீங்கன்னா கூட அது ஒரு 2 புதினா இலை போட்டு கொடுக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக வந்துட்டுருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான், அதுவும் இந்த கொடியில் நல்லா ஏற்றி விட்டுருக்கும். ஸோ சில பேர் வந்து முடக்கத்தான் கீரை விதை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் நான் கொரியரில் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து சேர்ந்துருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தானும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா காடு மாதிரி வந்திருக்கு முடக்கத்தான். முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப அற்புதமான கீரைங்க. உங்களுக்கு வந்து இந்த கால், அதுக்கப்புறம் வந்து முட்டிலெலாம் இருக்கிற அந்த முடக்கை வந்து எடுக்கிறதுக்கான கீரை தான் இந்த முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான கீரை. ஆனால் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இது தோசை சுட்டு சாப்பிட்லாம், ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லாம், சூப் செஞ்சு சாப்பிட்லாம், நிறையா இதில் வந்து துவையல் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதோட மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்க்குறதுனா பாருங்கள். அண்ட் அது மணத்தக்காளி கீரை. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, நான் லேட்டாக தான் போட்ட தக்காளி. ஸோ சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காராமணி, அதையும் நல்லா கொடி ஏற்றி விட்டுட்ருக்கோம். அண்ட் அதுவும் நல்லா புது தொழில்கள் வந்துட்டுருக்கு. அண்ட் அந்த சைடு ஒரு மணத்தக்காளி இருக்குது, அந்த சைடு வந்து ஒரு காராமணி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டை தாறுமாறாக காய்க்குதுங்க. ஸோ வெண்டை பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலி இது பறிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, முத்திருக்கு. ஸோ தெரியுதா? இந்த சைடும் பார்த்திங்கன்னா வெண்டை இப்போ வரலாம். ஸோ வெண்டை நிறையவே காய்ச்சிட்டு இருக்குது. பாருங்கள் வெண்டை எவ்வளோ பெருசாக காய்க்குது. ஸோ இலைகள்லாம் ரொம்ப பெருசாக, நல்ல சத்துக்கள்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ நிறையா காய்கள் இது கொடுக்குன்னு நம்புகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20-30 வெண்டைக்காய் இந்த செடியில் இது மட்டுமே நான் பறிச்சிருப்பேன். அண்ட் இங்கே இன்னொரு பார்த்திங்கன்னா இங்கேயும் வெண்டை. ஸோ வெண்டை நீங்கள் நிறையா பார்க்கலாம். என்னடா இது மாடி தோட்டம் ஃபுல்லாக வெண்டையே வச்சுருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய இதில் போட்டேன், எல்லாமே வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதுலேயும் வெண்டை நிறையாவே இருக்குது. இந்த சைடும் ஒரு வெண்டை தான், அந்த சைடும் ஒரு 2-3 பேக்கில் வெண்டை இருக்கும். ஸோ வெண்டைக்காய் வந்து நிறையவே இருக்குங்க எங்கள் வீட்டில். இது வந்து அவரையும் லேட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அவரை இங்கே ஒரு பேக் இருக்குது, அந்த ஒரு பேக் இருக்குது, அது 2 காய்ச்சிட்ருக்கு. லைட்டாக அஸ்வினி பூச்சி அடிச்சிட்ருக்கு, தெரியுதா? அஸ்வினி பூச்சி. இதுக்கப்புறம் இந்த வண்டெல்லாம் வந்து நிறையவே அடிச்சிட்ருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீமோ ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அதேமாதிரி 3G சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணலாம், நல்லா வந்துட்டுருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாகல், இந்த கொடி பந்தல் போடுற வேலையில் நடந்ததுனால கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிருக்கு செடியெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் சரியாயிரும்னு நம்புகிறேன். பந்தல் எப்படி இருக்குது வியூவர்ஸ்? ஸோ எப்படி இருக்குங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களோட வியூஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாட்டில் கிரவுட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. கொடி நல்லா ஏற்றி விட்டுருக்கோம், ஏறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, காயும் நிறையா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் பூ, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பூ, தெரியுதா? காய் வந்துட்டுருக்கு. லைட்டாக எதுவும் டேமேஜ் பண்ணுது. ஸோ இது ப்ராப்ளம் இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு ஒன்று காய்ச்சிட்ருக்கு. ஸோ இந்த சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் பெரிய காயாக வரும்னு நம்புகிறேன். அண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் தூதுவளை. சளி ஏதாவது பிடிச்சிருக்கு, இப்போ கூட லைட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ இதில் ஒரு 4 இலையை எடுத்து அந்த நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு
இதை வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சளி வந்து சரியாக போயிடும். ஸோ இதையும் போகும்போது பறிச்சுட்டு போகிறேன். ஸோ இதுவும் சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு. இதில் பூ பூத்து நிறையா பழங்கள்லாம் பழுத்துருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா, நாட்டு கொய்யாங்க. இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்டு வயல் பொன்னாங்கண்ணி இந்த சைடு படர்ந்து இருக்குது. பரங்கி பூ பூத்துட்ருக்கு, தெரியுதா? ஸோ அது கேரட்டும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த மாதம் வந்து கேரட், பீட்ரூட் எல்லாமே நீங்கள் வந்து விதைக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பீட்ரூட் இப்போ தான் நான் விதைச்சிருக்கேன். அண்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ வெண்டைக்காய் லைட்டாக பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு நியூம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லை என்ன பூச்சின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். வெண்டைக்காய் பறிக்காமல் விட்டுறோம், நிறையா முத்தியும் போயிடுது. ஸோ வெண்டைக்காய் நிறையாவே இருக்குது, தெரிகிறதா? வெண்டைக்காய் வந்து நிறைய இருக்குது. இந்த சைடும் வந்து ஒரு 4-5 பேக்கில் வச்சுருக்கோம். ஸோ வெண்டைக்காய் மாடித்தோட்ட ஃபுல்லாக வெண்டைக்காவே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, அண்ட் அதில் தான் வந்து பீட்ரூட் போட்டிருக்கேன். அண்டு இன்னும் லைட்டாக முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பீட்ரூட்டும் வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாகலும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே கத்திரிக்காய் சூப்பராக வந்துட்டுருக்கு. எல்லாத்துலேயும் பூ பூத்து நல்லா காய்கள் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இது வந்து வாங்க சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ பூச்சி இதில் ட்ராப் ஆகிருக்குன்றது மட்டும் பாருங்கள். அண்டு நிறையா வண்டுகள், பூச்சிகள்ன்ட்டு நிறைய ட்ராப் ஆகிருக்கு. இந்த வெள்ளை பூச்செல்லாம் தெரியுதா? ஸோ இது நிறைய இது ட்ராப் ஆகிருக்கு. இன்னும் ஸ்டிக்கி இருக்குது. மழை பெஞ்சிருந்தால் கூட இது வந்து நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குது. வாங்கினதுக்கு ஒர்த்து தான் அது. அண்ட் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. நிறையா பூ பூத்து பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் இல்லை. ஸோ பிளான்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் வந்து நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. அதே மாதிரி கொத்தவரங்காவும் நல்லா காய்ச்சிட்ருக்கேன். இது நல்லா பெருசாக போகிறதுனால கட்டி விட்டுருக்கேன். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. கொத்தவரங்காய் இது வந்து ஒரு 3 பேக்கில் வச்சுருக்கோம். ஸோ கொத்தவரங்காவும் நல்லாவே வந்துட்டுருக்கு, தெரியுதா? ஸோ கொத்தவரங்காய் சூப்பராக வருது. கத்திரிக்காய் இது லெமன் கிராஸ் பிளான்ட்டுங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு சாப்பிட்லாம். இது வந்து கொசு வெரைட்டியாக இருக்கும். டெங்கு கொசுலாம் நிறையா வருதுன்றாங்க. ஸோ இந்த இலையை லைட்டாக நீங்கள் வீட்டில் எடுத்து போய் கட்டி வச்சிங்கனாலே உங்களுக்கு கொசு வராது. இது நாக்பூர் ஆரஞ்சு. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது வச்சுருக்கோம், பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கோம். அந்த 2 சைடில் வந்து இன்னும் வெண்டைக்காய் வந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி, அண்டு இங்கே ஒரு மிளகா. இது வந்து பார்த்திங்கன்னா தில் பிளான்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும், சமையலுக்கு பயன்படுத்தலாம். வீட்டில் வந்து சாமி கூட நீங்கள் வந்து தில் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இங்கே வந்து ஆனியன்ஸ் இருக்குது, சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது வியூவர்ஸ் என்னோடய கார்டன் ஆஃப்டர் உங்களுக்கு வந்து பந்தல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். சில பிளான்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு, வேறு பக்கத்தில் இன்னொரு மாடி இருக்குது. ஸோ அந்த மாடியில் வந்து நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக பார்க்குற என்னோடய மாமரம் கீழே தோட்டத்துலேயே நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில. அண்ட் அதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாடி அந்த மாடி, அப்புறம் கீழே இருக்கிற வீட்டு தோட்டங்கள், மரங்கள், கீழே இருக்கிற பூச்செடிகள்ன்ட்டு எல்லாத்தையும் சேர்த்தும் ஒரு கார்டன் டூர் மாதிரி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் மாதம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Till then, bye from your Sakthivel. Have a happy gardening day.